பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் பி ஸ்ரீனிவாஸ் இன்று பிற்பகல் சென்னையில் காலமானார். 82 வயதான அவர் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பி ஸ்ரீனிவாசின் உயிர் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் பிரிந்தது. தமிழ் திரைப்படங்களில் அவர் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். அவர் காலமான தகவல் அறிந்து சிஐடி நகரில் உள்ள அவரது வீட்டில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டுள்ளனர். மேலும் திரையுலகைச் சேர்ந்த பிரமுகர்களும் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பல பாடல்கள் இன்னமும் ரசிகர்களின் நினைவில் நிற்கின்றன. அவர் குறித்து திரையுலகினர் சிலர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது கேட்கலாம். அவர் குரல் என்றைக்கும் மாறுவதில்லை. அவர் மரித்து போயிருக்கலாம். அது உடலுக்கு நேர்ந்த பௌதிக மரணம். காற்று மரிப்பதில்லை. காற்று இருக்கும் வரை பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கானங்களும் மரிப்பதில்லை. ரசிகர்கள் அவரை மறப்பதில்லை. அவருக்கு கலை உலகத்தின் சார்பில், எழுத்துலகத்தின் சார்பில் என் கண்ணீர் அஞ்சலி. என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. சத்தமில்லாம உள்ள வந்து அத்தனை வெண்கல குரல்களுக்கும் போட்டியா தன்னோட அந்த மென்மையான அந்த ஒரு வசீகர குரலால உலகையே வளைச்சு போட்ட ஒரு மா மன்னன், இசை மேதை. அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருக்கு தெரியாத பாஷைகளே இல்லை. அவர் ஒரு லெஜெண்ட் அப்படின்னாக்கா அவரு தான் லெஜெண்ட். எங்களை எல்லாரும் கூட லெஜெண்ட்ன்றீங்க. ஆனால் அவர் தான் பெரிய லெஜெண்ட். அவர் நல்ல மனுஷருங்க. அவர் ஒரு பொறாமை கிடையாது. எல்லாரோட அன்பா பழகுவாரு. ஒருத்தர் நல்லா பாடினாருன்னா அவர் வீட்டுக்கே போய் நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்கன்னு சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி மனப்பான்மை ரொம்ப நல்ல ஒரு விட என்ன சொல்லணும். ரொம்ப நல்ல சிங்கர், நன்மையான குரல். அவரு போனது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த மோஸ்ட் ரொமான்டிக் சாஃப்ட் வாய்ஸஸ், எத்தனையோ அழகழகான பாடல்கள். அண்ட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவரோட பாடல்கள் என்னன்னைக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருக்கும். காலங்களால் அழியாத பாடல்களை பாடிய பி ஸ்ரீனிவாஸ் இன்று காலமானார். அவரது மென்மையான குரலில் உருவான புகழ்பெற்ற ஒரு பாடலுடன் இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்கிறோம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் பிறந்த இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 12 இந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். 1951ஆம் ஆண்டு மிஸ்டர் சம்பத் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த கண ஹிவரது என்ற பாடலை இவர் பாடிய முதல் பாடலாகும். அடுத்த 2 ஆண்டுகளில் அவர் பாடிய தமிழ் பாடல் வெளியானது. சிந்தனை என் செல்வமே என்ற அந்த பாடல் ஜாதகம் என்ற படத்தில் இடம்பெற்றிருந்தது. தமிழ் படங்களில் ஜெமினி கணேசனுக்கும், கன்னட படங்களில் ராஜ்குமாருக்கும் இவரே பெரும்பாலான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் திரையுலகில் TM சௌந்தரராஜன் புகழின் உச்சத்தில் இருந்த காலத்தில் தனது மென்மையான குரல் வளம் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் பி ஸ்ரீனிவாஸ். இவர் பாடிய காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் என்றும் அழியா இடம் பிடித்தது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பார்மகளை பார் படத்தில் அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே என்ற பாடலை பாடிய பி ஸ்ரீனிவாஸ் காதலிக்க நேரமில்லை படத்தில் அனுபவம் புதுமை, விஸ்வநாதன் வேலை வேண்டும் போன்ற பாடல்களையும் பாடி ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார். பி ஸ்ரீனிவாஸ் மறைந்தாலும் அவரது பாடல்கள் மத்தியில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடும்
ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை.